வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு தீபாவளி பரிசு, அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் சம்பளம் சார்ந்து 3 குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். தீபாவளி கொண்டாட்டத்திற்காக அனைவரும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கொடுக்க அரசு தயாராகி வருகிறது. அது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இது பண்டிகை காலம் மட்டுமில்லை. தீபாவளிக்கு முன்பு மத்திய அரசு தனது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணம் வழங்கக்கூடும். அதாவது அடுத்த மாதம் அகவிலைப்படி 58% உயரக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூலை 2025க்கான அகவிலைப்படி அதிகரிப்பு குறித்து அறிவிப்புக்காக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் காத்து கொண்டுள்ளார்கள். 2025 ஜூலை முதல் 2025 டிசம்பர் வரை காலகட்டத்தில் அகவிலைப்படியில் 3% அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடைபெற்றால் தற்போதைய 55% அகவிலைப்படி 58% அதிகரிக்கும். இது லட்சக்கணக்கான மக்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை அதிகரிக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் ஜூன் மற்றும் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் காலகட்டத்திற்கு தனித்தனி திருத்தங்கள் செய்யப்படுகிறது. உதாரணமாக மார்ச் 2025 ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் காலகட்டத்திற்கு அரசு அகவிலைப்படியை 2% அதிகரித்து அதனை 53%லிருந்து 55% உயர்த்தியது. இப்போது ஜூலை மாதம் முதல் டிசம்பர் காலகட்டத்திற்கான முறை. இந்த முறை அகவிலைப்படி 3% உயரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அகவிலைப்படி எப்போது அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகையால் அதனுடைய தாக்கம் ஊழியர்களுக்கு இடையில் வேறுபடும். சில உதாரணத்தின் மூலமாக இதனை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஊழியருடைய குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 18,000 என்று வைத்துக்கொண்டால் தற்போதைய 55% அகவிலைப்படியில் அவரது அகவிலைப்படி தொகை 9,900 ரூபாயாக இருக்கும். அதன்படி மொத்த சம்பளம் 27,900 ரூபாயாக இருக்கக்கூடும். அகவிலைப்படி 58% உயர்ந்தால் அகவிலைப்படி தொகை 10,440 ரூபாயாக அதிகரிக்கக்கூடும். அதன்படி மொத்த சம்பளம் 28,440 ரூபாயாக உயரும். அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 540 ரூபாய் நேரடி பலன்கள் கிடைக்கும். ஒரு ஓய்வூதியர் ரூபாய் 9,000 அடிப்படை ஓய்வூதியத்தை பெறுகிறார் என்று வைத்துக்கொண்டால் தற்போது 55% அகவிலைப்படியில் அவருக்கு 4,950 ரூபாய் கிடைக்கிறது. அதாவது அவருடைய மொத்த ஓய்வூதியம் 13,950 ரூபாயாக உள்ளது. அகவிலைப்படி 58% அதிகரித்தால் அவருக்கு அகவிலை நிவாரணத் தொகை 5,220 ரூபாய் கிடைக்கும். அதன்படி அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 14,220 அதிகரிக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 270 ரூபாய் நன்மை கிடைக்கும். தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையாக கொண்ட அகவிலைப்படியை கணக்கிடுவதற்கு ஒரு நிலையான சூத்திரம் உள்ளது. அந்த தரவின் அடிப்படையில் டிஏ தீர்மானிக்கப்படுகிறது. ஜூலை 2025க்கான டிஏ உயர்வு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று பற்றி அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. எனினும் முந்தைய ஆண்டு போக்கை கருத்தில் கொண்டு பார்த்தால் டிஏ உயர்வு பற்றிய செய்தி நவராத்திரிக்கு பின்பும் தீபாவளிக்கு முன்பும் வருவது வழக்கம் என்று தெளிவாகிறது. இந்த முறையும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக 3% டிஏ உயர்வு என்ற பரிசை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி அதிகரிப்பு எப்போது அறிவிக்கப்பட்டாலும் ஜூலை முதல் டிஏ அரியர் தொகை கிடைக்கும். அதாவது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டால் இந்த தீபாவளியில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வங்கி கணக்கில் அதிக தொகை வரும். இதனால் பண்டிகையின் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். அகவிலைப்படியை பொறுத்தளவில் ஒரு ஆண்டுக்கு 2 முறை திருத்தம் செய்யப்பட்டு வருகிறது. ஜூலை 2025 டிஏ உயர்வு அறிவிப்புக்காக ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் காத்து கொண்டுள்ளார்கள். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு இது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பளத்தில் ஜூலை மாதம் முதலான அரியர் தொகையும் சேர்ந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது எப்போது அறிவிப்பு வந்தாலும் ஜூலை மாதம் முதல் இந்த அரியர் தொகை சேர்த்து வழங்கப்படும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.